சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 10வது பாடம் மாபெரும் சிந்தனைகளும் புதிய நம்பிக்கைகளும் அப்படிங்கிற லெசனுக்கான சரியான ஒரு தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில கிட்டத்தட்ட 86 வினாக்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடும். டெட்டுக்கு படிக்கிறவங்க பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி 2ஆ இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த லெசன் படிச்சு ஆகணும். ஏன்னா பேப்பர் 1க்கு நீங்க 8th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். பேப்பர் 2 சோசியலா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா 10th வரைக்குமே படிக்க வேண்டியதா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆகும். சரியான தேர்ந்தெடுத்துகள் அடிப்படையில் அப்பதான் பார்க்க போறோம். அறிவு வளர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்ட காலமான கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்த வரலாற்று அறிஞர் யார்? அறிவு வளர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்ட காலமான கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வர்ணித்த வரலாற்று அறிஞர் வில் டூராண்ட். உலகம் முழுவதிலும் இக்காலத்தில் கன்பூசியஸ், ஜொராஸ்டர், லாவோச், மகாவீரர், புத்தர் போன்ற பல சிந்தனையாளர்கள் தோன்றியதால் வில் டூராண்ட் இவ்வாறு குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் இக்காலத்தில் கன்பூசியஸ், ஜொராஸ்டர், லாவோச், மகாவீரர், புத்தர் இவங்க எல்லாமே அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறனால்தான் நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியை வச்சு, சரிங்களா? ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்ட சமண மதத்தின் அடிப்படை பொருள் யாது? ஜினா ஜினா அப்படின்னா தன்னையும் தன் புலன்களையும் வெற்றி கொண்டவர். ஜினா அப்படின்னா தன்னையும் தன் புலன்களையும் வெற்றி கொண்டவர். புலன்களின் ஆசைகளை வென்று ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதே சமணத்தின் நோக்கம். ஜைனம் என்ற சொல் இதிலிருந்துதான் உருவானது. ஜினா அப்படிங்கிறது. சமண மதத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் உள்ளனர்? சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் உள்ளனர். சமண மதத்தை வழிநடத்திய குருமார்கள் தீர்த்தங்கரர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இதில் 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆவார். சமண மதத்தை வழிநடத்திய குருமார்கள் தீர்த்தங்கரர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இதில் 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆவார். 24வது தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடமான குண்ட கிராமம் எங்குள்ளது? 24வது தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர் பிறந்த இடமான குண்ட கிராமம் வைசாலி, பீகாரில் உள்ளது. இவர் பீகார் மாநிலத்தில் உள்ள வைசாலிக்கு அருகிலுள்ள குண்ட கிராமத்தில் ஒரு சத்திரிய இளவரசராக பிறந்தார். வர்த்தமான மகாவீரர் எந்த குலத்தை சேர்ந்த ஒரு சத்திரிய இளவரசர் ஆவார்? வர்த்தமான மகாவீரர் எந்த குலத்தை சேர்ந்த ஒரு சத்திரிய இளவரசர்? ஞானத்ரி குலம். மகாவீரரின் தந்தை சித்தார்த்தர் ஞானத்ரி என்ற சத்திரிய இனக்குழுவின் தலைவர் ஆவார். மகாவீரரின் தந்தை சித்தார்த்தர் ஞானத்ரி என்ற சத்திரிய இனக்குழுவின் தலைவர் ஆவார். வர்த்தமான மகாவீரர் தனது எத்தனையாவது வயதில் உண்மையான ஞானத்தை தேடி அரண்மனையை விட்டு வெளியேறினார்? வர்த்தமான மகாவீரர் தனது எத்தனையாவது வயதில் உண்மையான ஞானத்தை தேடி அரண்மனையை விட்டு வெளியேறினார்? 30வது வயதில். 30வது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி 12.5 ஆண்டுகள் கடுமையான தவத்திற்கு பிறகு அவர் ஞானம் பெற்றார். 30வது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி 12.5 ஆண்டுகள் கடுமையான தவத்திற்கு பிறகு அவர் ஞானம் பெற்றார். மகாவீரர் 12.5 ஆண்டுகள் கடுமையான தவத்திற்கு பிறகு அடைந்த எல்லையற்ற அறிவின் நிலைக்கு என்ன பெயர்? மகாவீரர் 12.5 ஆண்டுகள் கடுமையான தவத்திற்கு பிறகு அடைந்த எல்லையற்ற அறிவின் நிலைக்கு பெயர் கைவல்ய நிலை. இந்த நிலையை அடைந்த பிறகே அவர் மகாவீரர், மாபெரும் வீரர் என்றும் ஜினா என்றும் அழைக்கப்படலானார். இந்த நிலையை அடைந்த பிறகே அவர் மகாவீரர் என்றும் ஜினா என்றும் அழைக்கப்படலானார். சமண மதத்தின் 50 கொள்கைகளில் மகாவீரர் இணைத்த 5வது கொள்கை எது?
சமண மதத்தின் ஐம்பெரும் கொள்கைகளில் மகாவீரர் இணைத்த 5வது கொள்கை பிரம்மச்சரியா, அதாவது திருமணம் செய்யாமை. முதல் 4 கொள்கைகளையும் 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் வழங்கினார். மகாவீரர் 5வதாக பிரம்மச்சரியத்தை இணைத்தார். முதல் 4 கொள்கைகளை 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் வழங்கினார். மகாவீரர் 5வதாக பிரம்மச்சரியத்தை இணைத்தார். தனது சமண மத கொள்கைகளில் அபரிக்கிரகா என்பது எதனை குறிக்கிறது? சமண மத கொள்கைகளில் அபரிக்கிரகா என்பது பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. துறவிகள் எவ்வித பணமோ அல்லது சொத்தோ வைத்துக் கொள்ள கூடாது என்பதை இது வலியுறுத்துகிறது. சமண சமயத்தின் 3 ரத்தினங்கள், அதாவது திரிரத்தினங்கள் கொள்கையில் வராதது எது? சமண சமயத்தின் 3 ரத்தினங்கள் கொள்கையில் வராதது நற்பேச்சு. அப்ப திரிரத்தினங்கள் என்ன? நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் ஆகிய 3மே சமணத்தின் திரிரத்தினங்கள். இது பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வழி காட்டுகிறது. நன்னம்பிக்கை, நல்ல அறிவு, நம்பிக்கை, அறிவு, செயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாவீரரின் வாய்மொழி போதனைகளை தொகுத்து ஆகம சூத்திரங்களாக உருவாக்கியவர் யார்? மகாவீரரின் வாய்மொழி போதனைகளை தொகுத்து ஆகம சூத்திரங்களாக உருவாக்கியவர் கௌதம சுவாமி. மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி அவரது போதனைகளை தொகுத்தார். இதுவே சமணத்தின் முக்கிய புனித நூலாகும். மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி அவரது போதனைகளை தொகுத்தார். இதுவே சமணத்தின் முக்கிய புனித நூலாகும். திகம்பரர் மற்றும் ஸ்வேதாம்பரர் என சமண மதம் 2 பிரிவுகளாக பிரிந்ததில் வெள்ளை ஆடை அணிபவர்கள் யார்? திகம்பரர் மற்றும் ஸ்வேதாம்பரர் என சமண மதம் 2 பிரிவுகளாக பிரிந்ததில் வெள்ளை ஆடை அணிபவர்கள் ஸ்வேதாம்பரர்கள். ஸ்வேதா என்றால் வெள்ளை என்று பொருள். திகம்பரர்கள் ஆடைகளை தவிர்த்து திசைகளையே ஆடையாக கருதினர். ஸ்வேதா என்றால், இது ஸ்வேதான்னு சொல்லுவாங்க, ஸ்வேதா என்றால் வெள்ளை என்று பொருள். திகம்பரர்கள் ஆடைகளை தவிர்த்து திசைகளையே ஆடையாக கருதினர். உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறக்கும் சமண மத சடங்கின் பெயர் என்ன? உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறக்கும் சமண மத சடங்கின் பெயர் சல்லேகனா. மௌரிய அரசன் சந்திரகுப்தர் கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகோலாவில் இந்த சடங்கை செய்து உயிர் துறந்தார். மௌரிய அரசன் சந்திரகுப்தர் கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகோலாவில் இந்த சடங்கை செய்து உயிர் துறந்தார். சடங்கு பேர் என்ன? சல்லேகனா. ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படும் திருப்பருத்தி குன்றம் எங்குள்ளது? ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படும் திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. காஞ்சிபுரத்தில் சமணம் செழித்து வளர்ந்த காலத்தில் திருப்பருத்தி குன்றம் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் சமணம் செழித்து வளர்ந்த காலத்தில் திருப்பருத்தி குன்றம் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. சமண மத கொள்கைகளில் அகிம்சை என்பது மிக தீவிரமாக பின்பற்றப்பட்டது. இதன் காரணமாக அவர்கள் எந்த தொழிலை தவிர்த்தனர்? சமண மத கொள்கைகளில் அகிம்சை என்பது மிக தீவிரமாக பின்பற்றப்பட்டது. இதன் காரணமாக அவர்கள் விவசாய தொழிலை தவிர்த்தனர். நிலத்தை உழும்போது மண்ணில் இருக்கும் சிறிய பூச்சிகள் கொல்லப்படலாம் என்பதால் சமணர்கள் விவசாயத்தை தவிர்த்தனர். நிலத்தை உழும்போது மண்ணில் இருக்கும் சிறிய பூச்சிகள் கொல்லப்படலாம் என்பதால் சமணர்கள் விவசாய தொழிலை தவிர்த்தனர். சமணம் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்தா? சரியானது அதுதான். உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. சமணம் கடவுள் இவ்வுலகை படைத்தார் என்பதை நம்பவில்லை. ஒருவருடைய ஒழுக்கமான வாழ்வே மோட்சத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சமண மதம் சொல்லுது. தமிழகத்தில் சமண துறவிகள் மலை குகைகளில் வசித்த இடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தமிழகத்தில் சமண துறவிகள் மலை குகைகளில் வசித்த இடங்கள் சமணர் படுக்கைகள் என அழைக்கப்படுகிறது.
இவை பாறைகளை செதுக்கி மெருகூட்டப்பட்ட படுக்கைகளாகும். மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் இவை அதிகம் காணப்படுகின்றன. இவை பாறைகளை செதுக்கி மெருகூட்டப்பட்ட படுக்கைகளாகும். மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் இவை அதிகம் காணப்படுகின்றன. சமண துறவிகள் மலை குகைகளில் வசித்த இடங்கள் சமணர் படுக்கைகள்னு சொன்னாங்க. மகாவீரர் தனது போதனைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எந்த மொழியில் வழங்கினார்? மகாவீரர் தனது போதனைகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் பிராகிருதத்தில் வழங்கினார். அக்கால மக்கள் பேசிய மொழியான பிராகிருதத்தை பயன்படுத்தியதால் இவருடைய கருத்துக்கள் மக்களிடையே மிக வேகமாக பரவின. அக்கால மக்கள் பேசிய மொழியான பிராகிருதத்தை பயன்படுத்தியதால் இவருடைய கருத்துக்கள் மக்களிடையே மிக வேகமாக பரவின. மகாவீரர் தனது 72வது வயதில் எந்த இடத்தில் இயற்கை எய்தினார்? மகாவீரர் தனது 72வது வயதில் பாவாபுரி பீகார்ல உயிரிழந்தாரு. மகாவீரர் மறைந்த இடம் பாவாபுரி. புத்தர் மறைந்த இடம் குசிநகர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த குகை கோவில் சமண சமய ஓவியங்களுக்கு புகழ் பெற்றது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த குகை கோவில் சமண சமய ஓவியங்களுக்கு புகழ் பெற்றது? சித்தன்னவாசல். இங்குள்ள ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் தமிழகத்தில் சமணம் செழித்திருந்ததற்கு ஒரு முக்கிய வரலாற்று சான்றாகும். புத்தர் என்பதன் பொருள் என்ன? புத்தர் என்பதன் பொருள் வெளிப்படைந்தவர். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். இவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகிறார். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். இவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகிறார். சித்தார்த்த கௌதமர் எங்கு பிறந்தார்? சித்தார்த்த கௌதமர் லும்பினி தோட்டம் நேபாளத்தில் பிறந்தார். இவர் நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்துவுக்கு அருகிலுள்ள லும்பினியில் ஒரு சத்திரிய இளவரசராக பிறந்தார். இவர் நேபாளத்தில் உள்ள கபிலவஸ்துவுக்கு அருகிலுள்ள லும்பினியில் ஒரு சத்திரிய இளவரசராக பிறந்தார். சித்தார்த்த கௌதமர் தனது எத்தனையாவது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறினார்? சித்தார்த்த கௌதமர் தனது எத்தனையாவது வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறினார் அப்படின்னா 29வது வயது. அரண்மனையை விட்டு வெளியேறிய சித்தார்த்தர் 6 ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு ஞானம் பெற்றார். கௌதம புத்தர் எந்த இடத்தில் ஞானம் பெற்றார்? அதாவது நிர்வாணம் இல்ல என்ன சொல்லியிருக்காங்க? புத்தகையா. நிரஞ்சனா ஆற்றின் கரையில் இருந்த அரச மரத்தின் அதாவது போதி மரம் அடியில் அவர் ஞானம் பெற்றார். புத்தர் தனது முதல் போதனையை நிகழ்த்திய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புத்தர் தனது போதனையை நிகழ்த்திய நிகழ்வு தர்ம சக்கர பரிவர்த்தனா என அழைக்கப்படுகிறது. வாரணாசிக்கு அருகிலுள்ள சாரநாத் மான் பூங்காவில் 5 சீடர்களுக்கு தனது முதல் போதனையை வழங்கினார். வாரணாசிக்கு அருகிலுள்ள சாரநாத் மான் பூங்காவில் 5 சீடர்களுக்கு தனது முதல் போதனையை வழங்கினார். பௌத்த மதத்தின் 4 மேன்மையான உண்மைகளில் புத்தர் எதனை துன்பத்தின் மூல காரணமாக கூறினார்? பௌத்த மதத்தின் 4 மேன்மையான உண்மைகளில் புத்தர் எதனை துன்பத்தின் மூல காரணமாக கூறினார்? ஆசை, தன்ஹா. ஆசையை துறந்தால் மட்டுமே துன்பங்களிலிருந்து விடுபட்டு நிர்வாண நிலையை அடைய முடியும் என்பது புத்தரின் முக்கிய போதனை. ஆசையை துறந்தால் மட்டுமே துன்பங்களிலிருந்து விடுபட்டு நிர்வாண நிலையை அடைய முடியும் என்பது புத்தரின் முக்கிய போதனை. பௌத்த மதத்தின் புனித நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பௌத்த மதத்தின் புனித நூல்கள் திரிபீடகங்கள் என அழைக்கப்படுகின்றன. வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம் என இவை 3 பிரிவுகளை கொண்டவை. வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம். பௌத்த மத துறவிகள் தங்கும் இடங்கள் மற்றும் கல்வி கூடங்களின் பெயர் என்ன? பௌத்த மத துறவிகள் தங்கும் இடங்கள் மற்றும் கல்வி கூடங்களின் பெயர்கள் விகாரைகள். சைத்தியங்கள், வழிபாட்டு கூடங்கள், விகாரைகள் தங்கும் இடங்கள். ஸ்தூபிகள் புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். ஸ்தூபிகள் புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். அசோகர் தலைமையில் 3வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அசோகர் தலைமையில் 3வது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரத்தில் இடம்பெற்றது. முதல் மாநாடு
ராஜகிருகம், இரண்டாம் மாநாடு வைசாலி, நான்காம் மாநாடு காஷ்மீர், மூன்றாம் மாநாடு பாடலிபுத்திரம். புத்தரின் முற்பிறவிகளை பற்றி கூறும் கதைகள் எவை? புத்தரின் முற்பிறவிகளை பற்றி கூறும் கதைகள் ஜாதக கதைகள். இவர் புத்தர் ஞானம் பெறுவதற்கு முன்பிருந்த பல்வேறு பிறவிகள் பற்றி விளக்குகின்றன. பௌத்த துறவிகள் தங்கியிருந்த அறவோர் பள்ளி பற்றி குறிப்பிடும் தமிழ் நூல் எது? பௌத்த துறவிகள் தங்கியிருந்த அறவோர் பள்ளி பற்றி குறிப்பிடும் தமிழ் நூல் மணிமேகலை. சீத்தலை சாத்தனார் இயற்றிய இக்காப்பியம் பௌத்த மத கருத்துக்களை விரிவாக விளக்குகிறது. மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா குகைகளில் சுவர் ஓவியங்களாக காணப்படும் பௌத்த கதைகள் எவை? மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா குகைகளில் சுவர் ஓவியங்களாக காணப்படும் பௌத்த கதைகள் எவை? ஜாதக கதைகள். புத்தரின் முற்பிறவி வாழ்க்கையை விவரிக்கும் இக்கதைகள் அஜந்தா குகைகளில் வண்ணமயமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வழி அல்லது இடைவெளி என்பது யாருடைய போதனை? மத்திய வழி அல்லது இடைவெளி என்பது கௌதம புத்தருடைய போதனை. மிகையான இன்பத்தையும் தவிர்க்க வேண்டும், அதே சமயம் உடலை வருத்தும் கடுமையான தவத்தையும் தவிர்க்க வேண்டும் என்பதே இதன் பொருள். மத்திய வழி அல்லது இடைவெளி அப்படிங்கிறது மிகையான இன்பத்தையும் தவிர்க்க வேண்டும், அதே சமயம் உடலை வருத்தும் கடுமையான தவத்தையும் தவிர்க்க வேண்டும் என்பதே இதன் பொருள். நாலந்தா பல்கலைக்கழகம் எதனுடைய மிக முக்கியமான கல்வி மையமாக திகழ்ந்தது? நாலந்தா பல்கலைக்கழகம் எதனுடைய மிக முக்கியமான கல்வி மையம்? பௌத்தம். பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற பௌத்த கல்வி மையமாக இருந்தது. பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற பௌத்த கல்வி மையமாக இருந்தது. சமணம் மற்றும் பௌத்தம் ஆகிய இரண்டு மதங்களுமே எதனை கடுமையாக எதிர்த்தன? விலங்கு பலிகளை கடுமையா எதிர்த்தது. வேத கால வேள்விகளில் விலங்குகள் பலியிடப்படுவதை இரண்டு மதங்களுமே தடுத்தன, சமணம் மற்றும் பௌத்தம். புத்தர் இயற்கை எய்திய நிகழ்வு பௌத்த மதத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புத்தர் இயற்கை எய்திய நிகழ்வு பௌத்த மதத்துல மகா பரிநிர்வாணம். தனது 80வது வயதில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷி நகர் என்ற இடத்தில் புத்தர் மறைந்தார். எத்தனை வயசுல? 80 வயசுல குஷி நகர். பௌத்த மத கொள்கைகளை பரப்புவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பு எது? பௌத்த மத கொள்கைகளை பரப்புவதற்காக நிறுவப்பட்ட அமைப்பு சங்கம். புத்தர் தனது கொள்கைகளை பரப்புவதற்காக சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். இதில் இருந்த துறவிகள் பிக்குக்கள் என்று அழைக்கப்பட்டனர். புத்தர் தனது கொள்கைகளை பரப்புவதற்காக சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். இதிலிருந்த துறவிகள் பிக்குக்கள் என்று அழைக்கப்பட்டனர். சித்தார்த்த கௌதமர் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது கண்ட காட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? சித்தார்த்த கௌதமர் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது கண்ட காட்சிகளின் எண்ணிக்கை 4. ஒரு முதியவர், ஒரு நோயாளி, ஒரு பிணம், ஒரு துறவி ஆகிய 4 காட்சிகள் அவர் துறவறம் மேற்கொள்ள காரணமாகின. ஒரு முதியவர், ஒரு நோயாளி, ஒரு பிணம் மற்றும் ஒரு துறவி ஆகிய 4 காட்சிகள். உலகிலேயே மிகப்பெரிய பௌத்த கோவில் எங்குள்ளது? உலகிலேயே மிகப்பெரிய பௌத்த கோவில் இந்தோனேசியா போரோபுதுர். இது ஒரு உலக பாரம்பரிய சின்னமாகும். பௌத்தம் கடல் கடந்த நாடுகளுக்கு பரவியதற்கு இது சான்றாகும். பௌத்த மதத்தின் தர்ம சக்கரத்தின் நடுவில் உள்ள ஆரக்கால்களின் எண்ணிக்கை என்ன? பௌத்த மதத்தின் தர்ம சக்கரத்தின் நடுவில் உள்ள ஆரக்கால்களின் எண்ணிக்கை 8. இது புத்தரின் எண்வகை வழிகளை குறிக்கிறது. புத்தர் தனது கருத்துக்களை பரப்ப பயன்படுத்திய மக்கள் மொழி எது? பாலி மொழி. புத்தர் தனது கருத்துக்களை பரப்ப பயன்படுத்திய மக்கள் மொழி. சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புத்தர் பாலி மொழியில் போதித்தார். சமணர்கள் பிராகிருதத்தை பயன்படுத்தினர். சமணர்கள் பிராகிருதத்தையும் புத்தர் பாத்தீங்கன்னா பாலி மொழியிலையும் அவங்களுடைய கருத்துக்களை பரப்பினாங்க. கனிஷ்கர் தலைமையில் 4வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? கனிஷ்கர் பாத்தீங்கன்னா காஷ்மீர். கனிஷ்கரின் காலத்தில் தான் பௌத்தம் ஹீனயானம் மற்றும் மகாயானம் என 2 பெரும் பிரிவுகளாக பிரிந்தது.
கனிஷ்கரின் காலத்தில்தான் பௌத்தம் ஹீனயானம் மற்றும் மகாயானம் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிந்தது. பௌத்த மதத்தின் எண்வகை வழிகள் எதனை அடைய உதவுகின்றன? பௌத்த மதத்தின் எண்வகை வழிகள் நிர்வாண நிலையை அடைய உதவுகின்றன. நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நற்பேச்சு என தொடங்கும் இந்த 8 வழிகள் ஆசையை வென்று துன்பத்திலிருந்து விடுதலை பெற உதவுகின்றன. புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்ட நினைவு சின்னம் ஸ்தூபி. புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்ட நினைவு சின்னம் ஸ்தூபி. இவை அரைக்கோள வடிவிலான கட்டடங்கள். மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சி ஸ்தூபி இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். பௌத்த மத பிரிவுகளில் உருவ வழிபாட்டை தவிர்த்து சின்னங்கள் மூலம் புத்தரை வழிபட்டவர்கள் யார்? பௌத்த மத பிரிவுகளில் உருவ வழிபாட்டை தவிர்த்து சின்னங்கள் மூலம் புத்தரை வழிபட்டவர்கள் ஹீனயானர்கள். ஹீனயானத்தவர். ஹீனயான பிரிவினர் புத்தரை ஒரு மனிதராக கருதி அவரது காலடி சுவடு, தாமரை போன்ற சின்னங்களை வழிபட்டனர். ஹீனயான பிரிவினர் புத்தரை ஒரு மனிதராக கருதி அவரது காலடி சுவடு, தாமரை போன்ற சின்னங்களை வழிபட்டனர். மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் காணப்படும் சமண துறவிகளின் கற்படுக்கைகளை மக்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் காணப்படும் சமண துறவிகளின் கற்படுக்கைகளை மக்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? பாண்டவர் படுக்கை. சமண துறவிகள் மலை குகைகளில் வாழ்ந்தனர். மதுரையில் அரிட்டாப்பட்டி போன்ற இடங்களில் இத்தகைய படுக்கைகளை காணலாம். சமண துறவிகள் மலை குகைகளில் வாழ்ந்தனர். மதுரையில் அரிட்டாப்பட்டி போன்ற இடங்களில் இத்தகைய படுக்கைகளை காணலாம். சமண மத கொள்கைகளில் சத்யா என்பது எதனை குறிக்கிறது? சமண மத கொள்கைகளில் சத்யா என்பது உண்மை பேசுதலை குறிக்கிறது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பது இதன் பொருள். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பது இதன் பொருள். பௌத்த மதத்தில் நிர்வாணம் என்பது எதனை குறிக்கும்? பௌத்த மதத்தில் நிர்வாணம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். கர்ம வினையிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலையை அடைவதே பௌத்தத்தின் இறுதி இலக்காகும். கர்ம வினையிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலையை அடைவதே பௌத்தத்தின் இறுதி இலக்காகும். சமண துறவிகள் மூச்சு காற்றின் வழியாக சிறிய பூச்சிகள் உள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எதனை அணிந்தனர்? சமண துறவிகள் மூச்சு காற்றின் வழியாக சிறிய பூச்சிகள் உள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக முகத்திரையை அணிந்தனர். கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை கூட கொல்லக்கூடாது என்ற அகிம்சை கொள்கையின் தீவிரத்தால் இவர்கள் முகத்திரை அணிந்தனர். சித்தார்த்த கௌதமரின் தந்தை சுத்தோதனர் எந்த இடத்தின் ஆட்சியாளர்? சித்தார்த்த கௌதமரின் தந்தை சுத்தோதனர் எந்த இடத்தின் ஆட்சியாளர்? கபிலவஸ்து. இவர் கபிலவஸ்துவின் சாக்கிய குடியை சேர்ந்த தலைவர் ஆவார். சமண மத போதனைகளின் தொகுப்பான ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? சமண மத போதனைகளின் தொகுப்பான ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பிராகிருதம். சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்காக மகாவீரர் பிராகிருத மொழியிலேயே போதித்தார். சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்காக மகாவீரர் பிராகிருத மொழியிலேயே போதித்தார். பௌத்த மதத்தை உலக மதமாக மாற்ற அரும்பாடுபட்ட அரசர் யார்? பௌத்த மதத்தை உலக மதமாக மாற்ற அரும்பாடுபட்ட அரசர் அசோகர். கலிங்க போருக்கு பின் பௌத்தத்தை தழுவிய அசோகர் அதனை பரப்ப பல நாடுகளுக்கு தூதுவர்களை அனுப்பினார். கலிங்க போருக்கு பின் பௌத்தத்தை தழுவிய அசோகர் அதனை பரப்ப பல நாடுகளுக்கு தூதுவர்களை அனுப்பினார். சைத்தியம் என்பது எதை குறிக்கிறது? சைத்தியம் என்பது பௌத்த கோவில் அல்லது வழிபாட்டு கூடம். பௌத்த கோவில் அல்லது வழிபாட்டு கூடம். சைத்தியங்கள் என்பது பௌத்தர்களின் தியானம் மற்றும் வழிபாட்டிற்கான இடமாகும். கீழ்கண்டவற்றுள் எது சமண மதத்தின் ஒரு பிரிவு?
கீழ்கண்டவற்றுள் எது சமண மதத்தின் ஒரு பிரிவு? திகம்பரர். திகம்பரர் மற்றும் ஸ்வேதாம்பரர் ஆகிய இருவரும் சமணத்தின் இரு பெரும் பிரிவுகள் ஆகும். பௌத்த மதத்தின் தத்துவங்களை பற்றி விவரிக்கும் பீடகம் எது? பௌத்த மதத்தின் தத்துவங்களை பற்றி விவரிக்கும் பீடகம் அபிதம்ம பீடகம். இது பௌத்த மதத்தின் தத்துவ ரீதியான கருத்துக்களை விரிவாக விளக்குகிறது. இது பௌத்த மதத்தின் தத்துவ ரீதியான கருத்துக்களை விரிவாக விளக்குகிறது. சித்தார்த்த கௌதமர் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது கண்ட 4 காட்சிகளில் இறுதி காட்சி எது? சித்தார்த்த கௌதமர் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது கண்ட 4 காட்சிகளில் இறுதி காட்சி ஒரு துறவி. அந்த துறவியின் அமைதியான தோற்றத்தை கண்ட பிறகே சித்தார்த்தர் தானும் துறவரம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். அந்த துறவியின் அமைதியான தோற்றத்தை கண்ட பிறகே சித்தார்த்தர் தானும் துறவரம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். சமண மதத்தில் திகம்பரர் பிரிவினர் எதனை ஆடையாக கருதினர்? சமண மதத்தில் திகம்பரர் பிரிவினர் பார்த்தீங்கன்னா திசைகளை ஆடையாக கருதினர், அதாவது நிர்வாணம். இவர்கள் உலக பற்றுக்களை முழுமையாக துறந்தவர்கள் என்பதால் ஆடைகளை தவிர்த்து திசைகளையே ஆடையாக கருதினர். சமண மதத்தின் முக்கியமான 12 நூல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமண மதத்தின் முக்கியமான 12 நூல்களின் தொகுப்பு அங்கங்கள் என அழைக்கப்படுகிறது. இவை மகாவீரரின் போதனைகளின் அடிப்படையிலான 12 முக்கிய பகுதிகளை கொண்ட சமண புனித நூல்களாகும். கௌதம புத்தரின் சிற்றன்னை மகா பிரஜாபதி கௌதமி என்பவர் யார்? கௌதம புத்தரின் சிற்றன்னை மகா பிரஜாபதி கௌதமி என்பவர் அவரை வளர்த்த தாய். புத்தரின் தாய் மாயாதேவி அவர் பிறந்த சில நாட்களிலேயே மறைந்ததால் கௌதமி அவரை வளர்த்தார். அறவோர் பள்ளி என்ற சொல் மணிமேகலை காப்பியத்தில் எதனை குறிக்க பயன்படுத்தப்பட்டது? அறவோர் பள்ளி என்ற சொல் மணிமேகலை காப்பியத்தில் பௌத்த துறவிகள் தங்கும் இடம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. பௌத்த துறவிகள் வாழ்ந்த மடாலயங்களை தமிழ் இலக்கியங்கள் அறவோர் பள்ளி என்று அழைக்கின்றன. பௌத்த துறவிகள் வாழ்ந்த மடாலயங்களை தமிழ் இலக்கியங்கள் அறவோர் பள்ளி என்று அழைக்கின்றன. சமண மத கொள்கைகளில் அஸ்தேய என்பது எதனை குறிக்கிறது? சமண மத கொள்கைகளில் அஸ்தேய என்பது திருடாமையை குறிக்கிறது. மற்றவர்களிடமிருந்து எதையும் திருடக்கூடாது என்பதும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதும் இதன் அறமாகும். மற்றவர்களிடமிருந்து எதையும் திருடக்கூடாது என்பதும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதும் இதன் அறமாகும். சித்தன்ன வாசல் குகை கோயிலில் உள்ள ஓவியங்கள் எதனை கொண்டு வரையப்பட்டன? சித்தன்ன வாசல் குகை கோயிலில் உள்ள ஓவியங்கள் இயற்கை சாயங்களை கொண்டு வரையப்பட்டன. மண் மற்றும் மூலிகைகள் இயற்கை சாயம்னா. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த ஓவியங்கள் இன்னும் அழியாமல் இருப்பதற்கு இவை இயற்கை சாயங்களால் வரையப்பட்டதே காரணமாகும். காலசோகா என்ற அரசரின் காலத்தில் 2வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? காலசோகா என்ற அரசரின் காலத்தில் 2வது பௌத்த மாநாடு வைசாலியில் நடைபெற்றது. இம்மாநாடு பௌத்த மதத்தின் சில நடைமுறைகளை விவாதிக்க கூட்டப்பட்டது. இம்மாநாடு பௌத்த மதத்தின் சில நடைமுறைகளை விவாதிக்க கூட்டப்பட்டது. சமண சமயத்தின் 3 ரத்தினங்களில் ஒன்றான நற்செயல் என்பது எதனை குறிக்கிறது? நல்ல நடத்தை மற்றும் ஒழுக்கம். மகாவீரர் வழங்கிய 50 கொள்கைகளை ஒருவன் தன் வாழ்வில் கடைபிடிப்பதே நற்செயல் அல்லது நல்ல நடத்தை ஆகும். மகாவீரர் வழங்கிய 50 கொள்கைகளை ஒருவன் தன் வாழ்வில் கடைபிடிப்பதே நற்செயல் அல்லது நடத்தை ஆகும். புத்தர் எங்கு எந்த மரத்தின் அடியில் ஞானம் பெற்றார்? புத்தகயா. அரச மரம் புத்தகயா, போதி மரம்னு சொல்லுவாங்க. பீகாரில் உள்ள புத்தகயாவில் நிரஞ்சனா ஆற்றின் கரையில் இருந்த அரச மரத்தின் அடியில் 49 நாட்கள் தியானத்திற்கு பிறகு அவர் ஞானம் பெற்றார். 49 நாட்கள். கீழ்கண்டவற்றுள் எது சமண மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் உள்ள பொதுவான ஒற்றுமை? கீழ்கண்டவற்றுள் எது சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் உள்ள பொதுவான ஒற்றுமை? வேதங்களின் அதிகாரத்தை மறுத்தல். 2 மதங்களுமே யாகங்கள் மற்றும் விலங்கு பலிகளை எதிர்த்தன. 2 மதங்களுமே யாகங்கள் மற்றும் விலங்கு பலிகளை எதிர்த்தன.
அஜாத சத்ரு என்ற அரசரின் ஆதரவில் முதலாவது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அஜாத சத்ரு என்ற அரசரின் ஆதரவில் முதலாவது பௌத்த மாநாடு ராஜகிருகம் என்ற இடத்தில் நடைபெற்றது. இந்த பௌத்த மாநாடுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசனு. அதனால இதை எழுதி வச்சு கூட படிச்சுக்கோங்க, இல்ல பிடிஎஃபா வாங்கி கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. புத்தர் மறைந்த பிறகு அவரது போதனைகளை பாதுகாக்க இந்த மாநாடு கூட்டப்பட்டது. புத்தர் மறைந்த பிறகு அவரது போதனைகளை பாதுகாக்க தான் ஃபர்ஸ்ட் முதலாவது பௌத்த மாநாடு கூட்டப்பட்டது. மௌரிய பேரரசர் சந்திரகுப்தர் எந்த சடங்கை செய்து உயிர் துறந்தார்? சல்லேனா. மௌரிய பேரரசர் சந்திரகுப்தர் சல்லேனா அப்படிங்கிற அந்த ஒரு சடங்கை செஞ்சுதான் உயிர் விட்டாரு. இவர் கர்நாடகாவின் சரவண பெலகுலாவில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தார். சமண கொள்கையில் அகிம்சை என்பதன் பொருள் என்ன? சமண கொள்கையில் அகிம்சை என்பதன் பொருள் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பது. இது சமண மதத்தின் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான அறமாகும். பௌத்த மதத்தின் திரிபீடகங்களில் ஒழுக்க விதிகளை விளக்கும் பகுதி எது? பௌத்த மதத்தின் திரிபீடகங்களில் ஒழுக்க விதிகளை விளக்கும் பகுதி வினய பீடகம். சுத்த பீடகம் போதனைகளையும் அபிதம்ம பீடகம் தத்துவங்களையும் விளக்குகின்றன. அப்போ ஒழுக்க விதிகளை விவரிக்கிறது பாத்தீங்கன்னா வினய பீடகம், சுத்த பீடகம் போதனைகள், அபிதம்ம பீடகம் தத்துவங்களை விளக்குகிறது. சமண மதத்தை தோற்றுவித்த முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் யார்? ரிஷபர். இவர் ஆதிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சமண மத மரபின்படி மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. முதல் தீர்த்தங்கரர் யாரு? ரிஷபர். சமண மதத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? பார்சுவநாதர். மகாவீரருக்கு முந்தைய காலத்திலேயே சமண கொள்கைகளை பரப்பியவர் இவர். சமணத்தின் முதல் 4 முக்கிய கொள்கைகளை இவரே வழங்கினார். மகாவீரருக்கு முந்தைய காலத்திலேயே சமண கொள்கைகளை பரப்பியவர் இவர். சமணத்தின் முதல் 4 முக்கிய கொள்கைகளை இவரே வழங்கினார். பௌத்த மதத்தில் மகா பரிநிர்வாணம் என்பது எதனை குறிக்கும்? பௌத்த மதத்தில் மகா பரிநிர்வாணம் என்பது புத்தரின் மறைவை குறிக்கும். புத்தரின் மறைவு. தனது 80வது வயதில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷிநகரில் புத்தர் இயற்கை எய்தினார். இதுவே மகா பரிநிர்வாணம் எனப்படுகிறது. பரமாத்மா என்பது எதனை குறிப்பதாக சமணம் கூறுகிறது? பரம ஆத்மா என்பது விடுதலை பெற்ற ஆன்மா. சமணம் கடவுளை இவ்வுலகை படைத்தவராக ஏற்கவில்லை. ஆனால் ஒரு ஆன்மா தன் வினைகளிலிருந்து விடுபட்டு விட்டால் அதுவே தெய்வீகமானது, பரம ஆத்மா அப்படின்னு சொல்லுது. சமணம் கடவுளை இவ்வுலகை படைத்தவராக ஏற்கவில்லை. ஆனால் ஒரு ஆன்மா தன் வினைகளிலிருந்து விடுபட்டு விட்டால் அதுவே தெய்வீகமானது அப்படின்னு சொல்லுது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன பயணி யார்? கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தது யுவான் சுவாங். யுவான் சுவாங் தனது குறிப்புகளில் காஞ்சிபுரம் ஒரு சிறந்த பௌத்த மையமாக இருந்ததையும் அங்கு அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயர ஸ்தூபி இருந்ததையும் குறிப்பிட்டுள்ளார். யுவான் சுவாங் 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. இவர் தன்னுடைய குறிப்புகள்ல காஞ்சிபுரம் ஒரு சிறந்த பௌத்த மையமா இருந்ததையும் அங்கு அசோகரால கட்டப்பட்ட 100 அடி உயர ஸ்தூபி இருந்ததையும் குறிப்பிட்டிருக்காரு. பௌத்த மதம் பரவிய நாடுகளை பற்றிய சரியான கூற்று. மத்திய ஆசியா, இலங்கை, பர்மா, நேபாளம், திபெத், சீனா, ஜப்பான். அசோகர் தனது மகன் மகேந்திராவையும் மகள் சங்கமித்திரையையும் பௌத்தத்தை பரப்ப இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அசோகர் தனது மகன் மகேந்திராவையும் மகள் சங்கமித்திரையையும் பௌத்தத்தை பரப்ப இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அடுத்து சீனாவில் கன்பூசியனிசம் மற்றும் தாவோயிசம் உருவான அதே காலத்தில் இந்தியாவில் உருவான மதங்கள். சீனாவில் கன்பூசியனிசம் மற்றும் தாவோயிசம் உருவான அதே காலத்துல இந்தியாவில் உருவான மதம் பாத்தீங்க அப்படின்னா சமணம் மற்றும் பௌத்தம். கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பது உலகம் முழுவதும் ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்பட்ட காலமாகும். சமண கோவில்கள் அமைந்துள்ள சித்தன்னவாசல் குகை கோயில் எந்த மாவட்டத்தில் உள்ளது?
சமண கோவில்கள் அமைந்துள்ள சித்தன்னவாசல் குகை கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. சித்தன்னவாசல் என்பது அறிவர்கள், அதாவது சமண துறவிகள் வாழ்ந்த ஊர் என்று பொருள்படும். இங்குள்ள ஓவியங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. சித்தார்த்த கௌதமரின் தாயார் பெயர் என்ன? மாயாதேவி. இவர் சித்தார்த்தர் பிறந்த 7 நாட்களிலேயே மறைந்ததால் சித்தார்த்தர் அவரது சிற்றன்னையான மகா பிரஜாபதி கௌதமியால் வளர்க்கப்பட்டார். சித்தார்த்தர் பிறந்த 7 நாட்களிலேயே இவருடைய அம்மா இறந்துட்டாங்க. அதனாலதான் மாயாதேவி வளர்த்திருக்காங்க. உலகிலேயே மிக பழமையான பௌத்த குடைவரை கோவில்கள் எங்கு அமைந்துள்ளன? உலகிலேயே மிக பழமையான பௌத்த குடைவரை கோவில்கள் அஜந்தா, மகாராஷ்டிரா. அஜந்தா குகைகளில் உள்ள ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் முழுக்க முழுக்க பௌத்த மத கொள்கைகளையும் ஜாதக கதைகளையும் அடிப்படையாக கொண்டவை. அஜந்தா குகைகளில் உள்ள ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் முழுக்க முழுக்க பௌத்த மத கொள்கைகளையும் ஜாதக கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்டவை. சமண துறவிகள் வசித்த சமணர் மலை அல்லது கீழக்குயில்குடி மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சமண துறவிகள் வசித்த சமணர் மலை அல்லது கீழக்குயில்குடி மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரை. மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் சமண துறவிகள் வசித்த பாறை படுக்கைகளும் தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் சமண துறவிகள் வசித்த பாறை படுக்கைகளும் தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. சமண மதத்தின் 50 கொள்கைகளில் பார்சுவநாதர் வழங்காத கொள்கை எது? சமண மதத்தின் 50 கொள்கைகளில் பார்சுவநாதர் வழங்காத கொள்கை பிரம்மச்சரியம். மகாவீரர் இந்த 5வது கொள்கையான பிரம்மச்சரியத்தை மற்ற 4 கொள்கைகளுடன் இணைத்தார், அதாவது திருமணம் செய்யாமை. பௌத்த மதத்தின் எண்வகை வழிகளில் வராதது எது? பௌத்த மதத்தின் எண்வகை வழிகளில் வராதது போர் செய்தல். புத்தரின் எண்வகை வழிகள் என்பது நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நற்பேச்சு, செயல். நம்பிக்கை, எண்ணம், பேச்சு, செயல், வாழ்க்கை, முயற்சி, சிந்தனை, தியானம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லங்கும் போது நமக்கு மறந்துடும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எண்வகை, புத்தருடைய எண்வகை வழிகள். புத்தரின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புத்தரின் போதனைகள் தம்மா என அழைக்கப்படுகின்றன. புத்தரின் போதனைகள் மற்றும் தர்ம கொள்கைகளை மக்கள் தம்மா என்று அழைத்தனர். உபநிடதங்கள் குறித்த கீழ்கண்டவற்றில் எது சரியானது? உபநிடதங்கள் குறித்து கீழ்கண்டவற்றில் இவை தத்துவ சார்புடையவை என்பதால் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள இயலாது. இவை தத்துவ சார்புடையவை என்பதால் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள இயலாது. உபநிடதங்கள் மிக ஆழமான தத்துவங்களை கொண்டிருந்ததால் சாதாரண மக்களால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சமணமும் பௌத்தமும் வேகமாக பரவின. இதோட பாத்தீங்க அப்படின்னா 85 வினாக்கள் ஃபுல்லாவே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. புத்தருடைய எண்வழிகள் அப்படிங்கிறது நல்ல நம்பிக்கை, நல்ல சிந்தனை இருந்தாதான் வாழ்க்கையில நல்லபடியா முயற்சி செஞ்சு நம்மளுடைய செயல்கள் மூலியமா நல்ல பேச்சுகளை பேசி நல்ல எண்ணத்தின் மூலியமா இது எல்லாமே ஒரு கோர்வையா கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணம் வேணும். நல்ல எண்ணம் இருந்தாதான் நல்லா சிந்திக்க முடியும். நல்ல சிந்தனை இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பேச்சும் செயலும் பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா இருக்கும். இப்படி நல்லபடியா இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு தியானம் மாதிரி நல்லபடியா இருக்கும். அப்ப பாருங்க, நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நல்ல எண்ணம் வேணும். நல்ல எண்ணம் இருந்தாதான் நல்ல பேச்சுக்களை பேச முடியும், நல்ல செயல்களை சிந்திக்க முடியும். அதே போல நல்ல முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இது எல்லாத்துக்கும் நமக்கு நம்பிக்கை வேணும். அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த 8 எண்வழிகளும் புத்தருடையது உங்களுக்கு மறக்காது. ஏன்னா 3 கொடுத்துட்டு இதை தவறானது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பொதுவா கேட்பாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறந்துடாதீங்க. இப்போ இதோட 85 வினாக்களோட இந்த ஒரு லெசன் கம்ப்ளீட் ஆகுது. எந்த ஒரு முக்கியமான தகவலும் விடுபடல. இதனுடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்றேன். இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.